ராதாகிருஷ்ணன், கேள்வியே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடக்குது, என்ன கூத்து, என்ன தீர்வு தான் நடக்கும்? பிரபல யூடியூபரும் பாட்டை முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு நாளுக்கு பிறகும் மக்கள் மீது பாராமுகத்தோடு இருக்காருன்னா அவருக்கு தெளிவாகவே இருக்குது. நான் படங்கள் பார்ப்பேன், ரிவ்யூ பண்ணுவேன், இது எனக்கு முக்கியமான பிரச்சனை இல்லைன்றதை வெளிப்படையாக தெரியப்படுத்துகிறார். அதுக்கு நிறைய உதாரணங்களை அடுக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, 2021 ஆட்சிக்கு இல்லாத போது, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் மற்ற மண்டலங்கள் மாற்றும் போது ஆமாம் நாங்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இதுக்கெல்லாம் தீர்வு காண்போம்னு சொல்லி தானே வந்தீங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு? அப்போது நீங்கள் சொன்ன டயலாக் உங்களுக்கே மறந்துருச்சா? ஷூட்டிங்கில் அந்த டயலாக் எழுதி கொடுக்குறவங்க மாற்றி வச்சுட்டாங்களான்னு கேள்வி வருமா வராது? இன்னொரு பக்கம், இவங்க டிஎம்கே எலெக்ஷனுக்கு முன்னால் அறிக்கை கொடுத்தாங்க. இந்த அறிக்கையை நம்பி தானே ஓட்டுக்கு போய் கேட்டீங்க இதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்களே. 153 என்ன சொன்னிச்சு, 285 என்ன சொன்னிச்சு. அமைச்சர் சேகர் பாபு சிஎம்டிஏவோட இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், ஆதாரம் கொடுங்க. என்ன அறிக்கை கொடுத்தீங்கன்னு உங்களுக்கே தெரிலனா அப்போது ஒன்று மக்களை ஏமாற்றி வாங்கியிருக்கீங்கன்றதை வெளிப்படையாக நீங்கள் ஒத்துக்கிறீங்க. முதலமைச்சர் இது வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவும் தயாராக இல்லை. எங்கெங்கேயோ ரோட் ஷோ போகிறாரு, பயணம் பண்ணுறாரு, ட்விட்டரில் போட்டால் எங்கேயோ போய் நிற்கிறாங்க. துணை முதலமைச்சராக இருக்கட்டும், மாநகரத்தில் இந்த மாநகரத்தை சுத்தமாக வைக்கிறதுக்கு நீங்கள் ரோட் ஷோ போகிறீங்கள, விளம்பரங்கள் எடுக்கிறதுக்கு, அந்த இடத்த சுத்தம் பண்ணது யார்? இந்த மக்கள். அங்கங்கே ஃபோட்டோவுக்கு சிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது, செல்ஃபி எடுக்கும்போது உங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக பவுடரை கொட்டி வச்சுருக்காங்களா, இவங்க கைகளால் போட்ட பவுடர். அங்கே இருக்கக்கூடிய குப்பையை வாரி அள்ளினது கைகள், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த சுத்தப்படுத்தின கைகள். நீங்கள் பேண்டது மோட்டது எல்லாத்தையும் குப்பையாக அள்ளி போட்டு அசுத்தங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணது அந்த மக்கள். அந்த மக்கள் இவ்வளோ தூரம் பிரச்சனையாக இருக்காங்க. ஒரு மானசீக அடிப்படையில், மனித உரிமை அடிப்படையில் பேசுறதுக்கு கூட முதலமைச்சர் தயாராக இல்லைன்னா என்ன முதலமைச்சர் அவர்? இன்னொரு பக்கம் பாருங்கள், அந்த போராட்டம் நடக்குது தொடர்ந்து. ஆரம்பத்தில் சென்னை ரிப்பன் பில்டிங் வாசலில் நடக்குது. அங்கே டெய்லி அங்கங்கே நாங்கள் போவோம், நம்ம நண்பர்கள் குழுமத்தோடு அங்கே போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வரோம். அப்படி அங்கே கேட்கும்போது அடுத்தடுத்த நாட்களில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் உள்ளார பூட்டப்படுது ரிப்பன் பில்டிங்கில். மேயர் பிரியா அவர்களுக்கு நல்லாவே தெரியும்ல, பெண்களுக்கு இயற்கை உபாதையை கழிப்பதற்கு ரெஸ்ட் ரூம் எவ்வளோ அவசியம்னு. இது தெரியாதவங்க எப்படி மேயராக இருக்க முடியும்? இங்கே தூய்மை பணியாளர்கள்லாம் அங்கே காத்திருப்பு போராட்டத்தில் அன்னைக்கு பண்ணதும் பெரும்பாலும் பெண்கள். ரெஸ்ட் ரூம்க்கு எங்கே போவாங்க? குடிக்கிறதா சாப்பிட்றதா இல்லையா? அப்போ அதுக்கு கூட அங்கே உள்ளார அனுமதி இல்லைன்னா அங்கே பூட்டி வச்சுருந்த மேயர் பிரியா அவர்கள், குமரகுருபன் கமிஷனர், எதுக்கு அவங்க இருக்கிறாங்க? ஒரு உரிமைக்காக வாசலில் குரல் கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மொபைல் டாய்லெட்டை கூட கொண்டு வர்றதுக்கு வக்கில்லாத அரசு. நம்ம அதையும் தொடர்ந்து கேள்வி எழுப்பணும். இங்கே உரிமைக்காக போராடக்கூடியவங்க நீங்கள் எவ்வளோ கழிச்சு பேசுவீங்கன்னு தெரியாது. அப்போ குடிப்பதற்கான நீரும் போதுமான மொபைல் டாய்லெட்டையாவது ரெடி பண்ணுங்கள். மக்கள் எங்கெங்கே போய் போராடுவாங்க? போராடுறதுக்கு இடம் இருக்குது. இதென்ன கட்சி போராட்டமா என்ன, இல்லை வேறு ஏதாவது போராட்டம்? அவங்க எங்கே உரிமையை இழந்தாங்களோ அங்கே தானே கேட்க முடியும். என்ன 10, 12, 13 நாள் நடந்ததில் என்ன அங்கே பிரச்சனை நடந்து போச்சு? ஆம்புலன்ஸுக்கு வழி விடலை. எங்கே வழி விடலை? இரவோட இரவாக அவங்கள அப்புறப்படுத்த வேண்டிய தேவை என்ன? அதே இடத்த யார் சுத்தம் பண்ணது அன்றைக்கி இரவு? அதே தூய்மை பணியாளர்கள் தான். இப்போ இவ்வளவுக்கும் பிரச்சனை என்னென்னா, மக்கள்கிட்ட நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. இந்த டே 1லேருந்து ஒரு முதலமைச்சர் நீங்கள் தானே வந்து கேட்டீங்க, நீங்கள் டிஎம்கேல தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க, அந்த அறிக்கையை பற்றி நீங்கள் பேசுங்க, நாங்கள் வைக்கிற கோரிக்கையை காது கொடுத்து கேளுங்க. நம்ம அங்கே கேட்கும்போது சொல்கிறாங்க, அண்ணன் நேற்று நைட்டு மதியானம் 2 மணி வரைக்கும், 31ஆம் தேதி செப்டம்பர் 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சுருக்கிறாங்க. 1ஆம் தேதி ஆகஸ்ட் காலையில் ஜூலை 31 வரைக்கும் வேலை செஞ்சவங்க 6 மணிக்கு 1ஆம் தேதி ஆகஸ்ட் காலையில் கையெழுத்து போடும்போது இங்கே கிடையாது, கான்ட்ராக்டர் அந்த கொடுத்துருங்க, நீங்கள் அங்கே போய் சைன் பண்ணுங்கள். என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? போய் ஜோனலில் கேட்டுக்க. எந்த விதமான அவங்களுக்கு முன்னறிவிப்பும் இன்று பண்ணியிருக்காங்கன்றது மக்களே எங்கே சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன கேட்குறாங்க, ஏன் இன்றைக்கி அவங்களுக்கு தலையெழுத்தா என்ன, தலைமைச் செயலகம் வாசலில் போய் நிற்கணும்னு, மெரினா பீச்சில் போய் நிற்கணும், வெயிலில் காக்கணும், இவங்க ஏன் இதை மீறுறாங்க? நீங்கள் எங்களை காது கொடுக்கலை, எங்களை பேசலை, எங்களை கேளுங்க, அதை தான் கேட்குறாங்க. இதுக்கு கூட வழி இல்லாமல் நான் போய் யூடியூப் பார்ப்பேன், வீடியோ பார்ப்பேன், ரிவ்யூ போடுவேன் அப்படின்னா இப்போ எது அவரோட முதன்மை பணியாக அவர் பண்ணுறாரு? ஒரு விஷயம் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதாவது எப்படின்னா, திரு கருணாநிதியுடைய சமாதியிலே நீதி கேட்டு இந்த மக்கள் போராடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவையான அரசு அதிகாரிகளும் அதிகார மட்டமும் அதை மடைமாற்றம் செய்து அவர்களின் போராட்டம் உழைப்பாளர் சிலைகள் என்று செய்திகளை விடுகிறார்கள்.
அது தொலைக்காட்சிகளிலும் மடைமாற்றம் செய்யப்படுகிறது. இதற்கு பின்னணி என்ன காரணம் என்ன? உண்மையிலேயே இந்த கடந்த ஆகஸ்ட் 1லேருந்து தொடர் போராட்டம் சென்னை ரிப்பன் பில்டிங்கில் இருக்கிற ஒரு 10 நாளாவது கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப்பில் வெளில வந்தது, நிறைய வெளில வந்தது. ஆனால் அதற்கு பிறகு இன்றைக்கி கடந்த ஓரிரு மாதங்களாக எங்கேயுமே வெளியில் வரலை. ஊடகங்கள் இங்கே பெரிய அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்காங்கன்னு நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இன்றைக்கி இந்த சென்னை கார்ப்பரேஷனில் 4000 கோடிக்கு டெண்டர் போட்டாங்க. வேறு எவ்வளோ பேக்கேஜஸ் போட்டிருக்கீங்களா. ஆவுனா மேயர் பிரியா அவர்கள் வந்து ஒரு செட்டு டயலாக் சொல்லுவாங்க. இந்த மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிக்கிறது போல் சில டயலாக் யார் எழுதி கொடுக்குறான்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அந்த டயலாக் சொல்லுவாங்க. நம்ம என்ன கேட்டோம், நீங்கள் அவ்வளோ மழைநீர் வாய்க்காலுக்கான ப்ளூ பிரிண்ட் இன்ன வரைக்கும் வெளியிடுறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி நிர்வாகம். இங்கே அங்கங்கே கொசஸ்தலை ஆறில் 2000 கோடிக்கு நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது சொல்கிறாங்க. அதில் எந்த விதமான அறிக்கையும் இல்லை. அது ஒரு பக்கம் கிடக்கு. ஆனால் இந்த உழைக்கக்கூடிய மக்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல 397 கோடி ஊழல். இங்கே அதே போல் ரேஷன் கொள்முதல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெண்டரில் 1000 கோடி ரூபாய் இன்றைக்கும் சட்டத்துக்கு முரணாக ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் இழக்கிறோம். இதையும் மீறி மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் கவனம் கொடுக்குற நீங்கள் ஏன் இந்த மக்களுக்கான வேலை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 270 கோடி சுமாரும் சொல்கிறாங்க இந்த மதிப்பு. அரசு இவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருந்த வரைக்கும் இதில் 150 கோடி 170 கோடி 180 கோடி தான் நடந்திருக்குமா. ஆனால் இன்றைக்கி ஏன் கூடுதலாக நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இன்றைக்கி tenders.gov.inல போய் பாருங்கள். வருவதற்கு கொஞ்சம் முன்னால் கூட போய் பார்க்குறேன். சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அவுட் சோர்சிங் பண்ணது பற்றின டெண்டர் விவரங்கள் இல்லை, வெளியில் இல்லை. ஏன் இதை மறைக்க வேண்டிய தேவை என்ன? டெண்டர் ஆவணங்களை வெளியிடுங்க. என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் வெளியிடுங்க. ஒரு பக்கம் மக்கள் குரல் கொடுக்குறாங்கல்ல, அக்கறையாளர்கள் குரல் கொடுக்குறாங்களே, தொடர் பாரதி அவங்களாம் கொடுக்குறாங்களே, அவங்க சொல்கிறது போய் நீங்கள் டேட்டா வெளியிடுங்க. வெளியிடுங்கண்ணா சார். ஆமாம், அது சரிதானே. நம்ம கேட்கறது இந்த டெண்டர் அவங்க நியாயம் இல்லாமல் போராடாங்கிற காரணத்தை அரசு வெளியிட சொல்லுங்க. நீங்கள் குரல் கொடுக்கல, அப்போ இது தவறு நீங்கள் சொல்லுங்களேன். அவங்க என்ன கேட்குறாங்க? பொதுமக்கள்கிட்ட பேசுங்க, இனி ஆவணங்களை வெளியிடுங்க, 2 தரப்பையும் கேட்டுப்போம். அப்போ இதுக்கு கூட ஒரு அக்கறையற்ற அரசாக இருக்குன்றது. இதில் இன்னொரு தகவல் சொல்லிடுறேன். ஒரு தூய்மை பணியாளர்கள் 585 பேர் மீது வழக்கு போட்டிருக்கிறதா செய்தி சேனல்களில் பார்க்குறேன். ஒரு அரசு எந்த அளவுக்கு மோசமாக நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க என்ன தேச துரோகிகளா என்ன? யாருக்காக போராடினாங்க? உங்கள் வீட்டு அதே கோபாலபுரம் தெருவை சுத்தப்படுத்துகிறவங்க தான், அதே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெருவை சுத்தப்படுத்துகிறவங்க தானே. அங்கே அடைப்பு இருந்துச்சுன்னா அந்த அடைப்புக்கு போய் அள்ளிக்கட்டி நின்றுட்டு இருக்கவங்க தானே. இவங்களை போய் வழக்கில் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு மனிதாபிமானம் அற்ற செயலில் இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வி. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துடுறேன். இப்போ இந்த டெண்டர் விவரங்கள் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதி டெண்டர் அறிவிக்கிறாங்க. அதாவது சானிட்டரி ஒர்க்கர் ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டெண்டர்கள் இணையதளத்தில் இப்போதைக்கு அவ்வளோதான் இருக்குது. இருந்தால் வெளியிட சொல்லுங்கள், நம்ம அதை தான் கேட்குறோம். குமரகுருவன் அவர்களோ இல்லை கார்த்திகேயன் ஐஏஎஸ்க்கு நம்ம நல்லாவே தெரியும். போன தடவை உள்ளாட்சி அமைச்சர் இருக்கும்போது அப்போ என்னெல்லாம் ஊழல் நடந்தது, இவர் மீதே எஃப்ஐஆருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோன்றது தெரியும். அது பெரும் கதை தான், அது ஒரு பக்கம். ஆனால் இப்போ அவங்க ஜூலை 15 டெண்டர் போட்டிருக்காங்க. இதில் 3 டெண்டர் போட்டிருக்காங்க. 25 லட்சம் 25 லட்சம் சுமார் 75 லட்சத்துக்கு இவங்க டெண்டர் கோட் பண்ணதாக தெரியுது. இதுக்கான ஒர்க் ஆர்டர் காப்பி இது வரைக்கும் இல்லை. இதில் நீங்கள் 10 ஈச் வார்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 15-20 வார்டுகளுக்கு மொத்தமாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. இந்த வார்டு டெண்டர் படி நீங்கள் இந்த ஆளுங்களை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஷார்டேஜ் ஆஃப் உங்களுக்கு சானிட்டரி ஒர்க்கர்ஸ்னால் இந்த தரவு நீங்கள் எதன் அடிப்படையில் டெண்டரை கால்ஃபர் பண்ணுறீங்க? இங்கே ஏற்கனவே போதுமான அளவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் ஏன் இப்போ உங்களுக்கு ஷார்டேஜ் வருது? அப்போ உங்கள்கிட்ட நிறைய நிர்வாக ரீதியான குறைபாடுகள் இருக்குது. இப்போ 1 கோடி ரூபா 3 மாதத்துக்கு அப்படி பார்த்தா இந்த டெண்டர் ஒர்க் ஆர்டர் காப்பி இது வரைக்கும் அப்லோட் ஆகவே இல்லை. இது போல் மற்ற இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விவரங்கள் இருக்குல்ல, பெரும்பாலும் ஆன்லைனில் இல்லை. ஏன் ஆன்லைனில் வெளியிடலை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ இந்த டெண்டரை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் கூட 1 வருஷத்துக்கு 4 கோடி ரூபா. இதே நபர்களை நீங்கள் சென்னை கார்பரேஷனில் வச்சுருந்தீங்கன்னா செலவு கூட ஆனால் ஆகட்டும், எடுத்துக்கங்க. வேறு யாருக்கு? நீங்கள் கொள்ளையடிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் கொள்ளையடிக்கிறீங்களே, அதுக்கு நீங்கள் ஏதாவது என்ன திட்டம் போடுங்க? 30 கம்பெனி ஒரே கொட்டேஷன் வருதில்ல, அதுக்கு கொடுக்குற கவனத்தை 15 கம்பெனி ஒரே கொட்டேஷன் கொடுக்குறாங்களா, அதுக்கு கொடுக்குற கவனத்தில் ஏன் இங்கே பணியாளர்கள் வேலை செய்வதற்கு கவனம் கொடுக்க மாட்டேன்றீங்க? சரி, நீங்கள் குறைந்தபட்ச ஊதியம். அப்போனா நம்ம எல்லாரும் உலகம் ஃபுல்லாக கேட்குறது எல்லாவற்றிலும் வெளிப்படைத்தன்மை வெளியே போடுங்க. இப்போ எந்த வெளிப்படைத்தன்மையும் திமுக அரசு இல்லைன்னா அப்போ அதுக்குள்ளே என்ன விதமான ஒரு முறைகேடுகள் நடந்திருக்கு? அதுதான் இப்போ இந்த வெளிப்படைத்தன்மை ஏன் வெளிப்படுத்த மாட்டோம் அப்படின்னா, இங்கே நாங்கள் டெண்டரை போடுவோம், நாங்களே செட் பண்ணுவோம், நாங்களே எங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு கொடுப்போம், நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. அதில் எவ்வளவு நடக்குதுன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றதான் கணக்கு.
ரெண்டாவது பொதுவாகவே இந்த டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் படி இந்த இந்த விவரங்களை நீங்க வெளியிட்டாலே பதிவு செய்யணும். நிறைய விவரங்கள் வெளியில வரும். இப்போ என்ன ஆகும்னா இவங்க வலுவாயிருவாங்க. இப்போ இந்த மக்களுடைய குரல்கள் இன்னும் வலுவாயிடக்கூடாது. ஒன்று அதனால, ரெண்டாவது இந்த ஃபிக்ஸிங் டெண்டர் நமக்கு என்ன கேள்வி, நீங்கள் இதுக்காக யாருக்காவது முன்கூட்டி பேசியிருக்கீங்களா, இல்லை முன்கூட்டி பணம் பெற்றிருக்கீங்களா, வேற ஏதாவது ஆதாயம் பெற்றிருக்கீங்களா, ஏன் இந்த விவரங்களை வெளியிட மறுக்கிறீங்க? அப்போ இந்த விவரங்களை மறுக்கிறதும், மக்களை சந்திக்காமல் இருக்கிறதும், மக்கள் குரல்களை கேட்காம இருக்கிறதும், அவங்களுக்கு கொடுத்த நீங்கள் உறுதிமொழியை கூட செயல்படுத்தாமல் இருக்கிறதும் திரும்ப திரும்ப நம்ம கேள்வி எழுப்ப தோணுதா இல்லையா? உண்மையிலே இவங்க நிரந்தர வேலை கேட்கறதுல ஒரு பெரிய சமூக கட்டமைப்பு எழுச்சி இருக்கு. அதனால தான் அவங்க அதை கேட்குறாங்க. பெரிய குடும்பம் திரும்ப திரும்ப இங்கே சமூக வலைதளங்கள்லேயோ இல்லை மற்ற இப்போது அமைச்சர் சேகர் பாபு அவர்களோ, நேரு அவர்களோ, முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்லை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கோ தெரியாதது அல்ல. இப்போ உதாரணத்துக்கு இந்த 2000 மக்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2000 மக்களுக்கும் நிரந்தர வேலை கிடைக்குமானால் என்ன ஆகும்? அந்த வீட்டுக்கு போகக்கூடிய வருமானம் நிரந்தரமாக போகும். அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், அடுத்த தலைமுறைக்கு மேலே எழும்பப்படுவாங்க. அப்போ அந்த கட்டமைப்பிலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏன்னா பெருவாரியானவர்கள் பட்டியலினத்தவர்கள் தான் இந்த பணிகளில் இருக்கிறாங்கன்னு அரசே சொல்லியிருக்கு. அப்போது அந்த தலைமுறை சார்ந்த மக்கள் தன்னெழுச்சியாக அடுத்த தலைமுறை நோக்கி நகர முடியும், வேறு டொமைனுக்கு வேறு தளங்களுக்கு தன்னை மேம்படுத்திக்க முடியும். இப்போ இது வருமானம் குறையும் போது, அந்த வேலை இழப்பு நடக்கும்போது திரும்ப என்ன வரும்? ஒரு 10 ஆண்டுகள் பின்னால் ஒரு தலைமுறையே பின்னால் அனுப்புவதற்கான எல்லா வேலைகளும் இங்கே நடக்குது. இப்போ ஏன் இவங்களுக்கு நிரந்தரமான வேலை திரும்ப திரும்ப கேட்கப்படுது, குறைந்தபட்ச ஊதியம் கேட்கப்படுதுன்னா, நாம் வாழ்வதற்கான மனித உரிமை அடிப்படையிலான அடிப்படை உரிமைகள் இங்கே தேவை. ரெண்டாவது, என் பிள்ளைகள் மேலே வளரணும், நல்லா படிக்கணும், மேலே மேலே வேறு வேறு சென்டர்ஸ் போகணும், நிறைய டெவலப்மெண்ட் படுத்தணும், கோர்ஸ் கற்றுக்கணும். நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களா, 1000 ரூபா திட்டம் தர்றேன், நான் முதல்வன் திட்டம் தர்றேன்னு, அதெல்லாம் சேர்த்து கொடுக்கறத காட்டிலும் இதுக்கு செய்வது இன்னும் முக்கியம். அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீர்களோ அதுக்கு சற்றும் குறைவில்லாதது இதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். இதற்கும் நீங்கள் இணையான முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த மக்கள் மேம்படுவாங்க. அப்போ மேம்பட்டதுக்கு பிறகு என்ன ஆகும்? இந்த சமூகம் சமதளத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு நகர்வு. அப்போ இதை செய்யாமல் இந்த 2000 மக்கள் ஒரு முன்னுதாரணம். மாநிலம் முழுசுமே இருக்கிறாங்க. இப்போது தனியார் நிறுவனம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 270 கோடியில் என்ன நடக்கும்? நான் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவான ஊதியத்தில் ஆட்களை இங்கே வேலைக்கு அமர்த்தணும் அந்த அளவுக்கு வருமானம். தனியார் நிறுவனம் என்ன சேவையை செய்ய போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது அவார்டு வாங்குறதுக்கு செய்ய போகிறாங்களா? அப்போ என்ன நடக்க போகுது? 270 கோடிக்கு டெண்டர் எடுக்கிறாங்க, 250 கோடிக்கு எடுக்கிறாங்கன்னா 100 கோடிக்குள்ளே இங்கே வேலை செய்ய முடியுமா, 50 கோடிக்குள்ளே வேலை செய்ய முடியுமா அப்படின்றத பார்க்கும்போது ஒரு பக்கம் இங்கே சரியாக செய்ய வேண்டிய வேலையும் நடக்க போகிறதில்ல. அப்போ குறைவான சேலரிக்கு எடுக்க போகிறாங்கன்னா அரசே அதுக்கு துணை புரியுது ஒன்று. இன்னொரு பக்கம் வேற்று இடத்துலேருந்து வேற்று மாநிலத்திலேருந்து மக்கள்கள் இங்கே இடம்பெயர்வுக்கோ மற்ற பிரச்சனைகளுக்கோ இங்கே ஆட்பட முடியுமா இல்லையா? அப்போ இங்கே நம்பி வாழக்கூடிய ஒரு ஆண்டு 2 ஆண்டாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. எல்லாருக்கும் வேலை கொடுங்க, யாருக்கும் வேணாம்னு சொல்ல. இங்கே நிறைய டொமைன் இருக்குது. உண்மையிலேயே இந்த தூய்மை பணியாளர்களை, இந்த தூய்மை பணி துறையை நீங்கள் சீர்படுத்த முடியுமானால் நிறைய வேலைகளை உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு டோர் கலெக்ஷனை டெவலப் பண்ண முடியும். ஆனால் அறிக்கையில் குமரகுருபரன் என்ன சொல்கிறாரு, மேயர் பிரியா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நிறைய டோர் கலெக்ஷன் பண்ணுறோம். இப்போ டோர் கலெக்ஷனை ப்ராப்பராக பண்ணால் நீங்கள் ஏன் செட்டில்மெண்ட்டை கொண்டு போய் கொட்டுறீங்க, குப்பை கிடங்களை போய் ஏன் கொட்டுறீங்க? ஒன்று தரம் பிரிக்க முடியும், அது திரும்ப மறுசீரமைக்க முடியும், அது திரும்ப ரீஒர்க் பண்ண முடியும் இல்லையா? அப்போ நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிற ஒரு துறையை தனியாருக்கு கொடுத்து தனியார் சேவை பண்ணுறதுக்கு அந்த துறைக்கு வர்றாங்க. அப்போ திரும்ப திரும்ப அரசு எந்த நோக்கத்தில் செயல்படுதுன்னு நம்ம கேள்வி எழுப்புமா? இங்கே இருந்தால் பிஎஃப் கிராஜுவேட்டி எல்லாம் கொடுக்கணும்ல, பெண் கழுதை குதிரை எல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே சேர்த்தா கூட அவ்வளோ தொகை வராது. தனியாக அப்படி கூடுதலாக வந்தால் கூட கொடுங்க. இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் செய்கிற ஊழலை குறைச்சிக்கங்க. இல்லை மாநகராட்சியில் நாங்கள் தூர்வாரம் செய்யக்கூடிய ஊழலை குறைச்சிக்கங்க, அதை மக்களுக்கு கொடுங்க. வேற என்ன கேட்குறோம்? அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் வச்சுருக்காங்க, என்னது கிளாம்பாக்கத்தில், மெயின்டெனன்ஸ் 50 கோடி பிளாக் லிஸ்ட் கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. மும்பையில் ரயில்வேல பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட பிளாக் லிஸ்ட் கம்பெனி, தே ஆர் ப்ரொவைடிங் அலாட்டட் ஃபார் பிளாக் லிஸ்டட் கம்பெனி. நாங்கள் பேசியிருக்கோம். அப்போ அவங்க டிரான்ஸ்போர்ட்லேயும் அப்படி தானே 50 கோடியா சென்னையில் எம்டிசியில் போகிறது 800 பில்ட் ஆப்ரேட்டர் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே கூடிய ஊழியர்களை 4000 பேர் 5000 பேர் வெளியில் அனுப்ப போகிறாங்க எம்டிசியில். அடுத்து ஒவ்வொரு துறையிலையும் தனியார் கொடுத்தா தனியார் வந்து இங்கே என்ன சேவை செய்ய போகிறாங்க? யாருக்கு அக்கறை இருக்கும்? அரசுக்கு அக்கறை இருக்குமா, தனியாருக்கு அக்கறை இருக்குமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, அதே போல் மா செக்ரட்டரி கார்த்திகேயன், குமரகுருபரன் ஐஏஎஸ், சென்னை மாநகராட்சி, மேயர் பிரியா, அவங்களாம் அந்த கம்பெனி போய் வேலைக்கு சேர்ந்துருங்க. அங்கங்கே வாக்கி டாக்கி வச்சுட்டு நீங்கள் மக்களுக்கு பேசுங்க, அவங்களும் வந்துடுவாங்க, மக்களும் வருவாங்க. நீங்களும் அங்கே போய் வேலையில் சேர்ந்துருங்க. எதுக்கு இங்கே இருக்கிறீங்க? இந்த
போராட்டத்தில் நடக்கப்பட்ட மனித உரிமை மீறல்களை நான் வகைப்படுத்திவிட்டு நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்துடுறேன். முதலிலே உழைப்பு சுரண்டல். இந்த அரசு ஏழைகளுடைய உழைப்பை சுரண்டி இருக்கிறது. சாதிய தீண்டாமை, பெண்களுக்கு எதிரான போலீஸ் அட்ராசிட்டி, அடாவடி, அரசினுடைய வாக்குறுதிகள் ஒட்டுமொத்தமாக கைவிடப்பட்டிருக்கிறது. வெளிப்படை தன்மை இல்லாத நிலை, ஒட்டுமொத்த மனித உரிமை, இந்திய அரசியல் ஜனநாயகம் அடிப்படை மாண்புகள் மீறப்பட்டிருக்கிறது. லஞ்சம் லாவண்யம் தலைவிரித்து ஆடுகின்ற அதிகார பரிவர்த்தனை, ஏழைகளின் 753 ரூபாயை காவு கொடுப்பதற்குத்தான் இந்த அரசின் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். இதுதான் உண்மை.